ஹாய் வீக்லிங்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயாங்கான ஒரு வன்ஷா தான்டா. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து காதல் மலை வந்து நான் போட்டிருந்தேன். அது வந்துட்டு காப்பிரைட் இஷ்யூஸ்னால வந்து டெலீட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு இதை வந்து ஆல்டர்னேட்டாக வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன்டா. ஸோ ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ இருக்குது. ஸோ இன்ட்ரோ பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கும் தேங்கும் வந்துட்டு ஒரு 9 இயர்ஸ் வந்து ஏஜ் கேப் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து 19 அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஒரு 28 சம்திங் அந்த மாதிரி இருப்பார். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு ரிலேஷன்ஸ்குள்ளே தான். ஓகேங்களா? ஸோ லவ் பண்ணி தான் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனே வந்துட்டு உங்கள் தாண்ட பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு நடுவில் உட்காந்துருக்கீங்க. லைக் இந்த லிவிங் ஹால்லாம் இருக்குல்ல. ஸோ அங்கே தான் உங்கள் அம்மா அப்படியே பார்த்து உங்களுக்கு முறைக்கிறாங்க. இதுக்கு தான் உன்னை வச்சுருக்கேனா எருமை சனினே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் கண்ணில் அந்த ஒரு சொட்டு தண்ணி கூட வரல லிட்டரலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு பெருமிச்சு மட்டும் விட்டுட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அழுவவே மாட்டேங்குது. இப்போ அடித்தாலும் அழுவுற அப்படின்னு சொல்கிறவங்க அம்மா அப்படியே சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாங்க. அவங்க வந்து நிறையா லைக் உங்களுக்கு நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே குடுக்குறோன்னு வராங்க. ஸோ இது என்னென்னா உங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருப்பீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ பையனை வந்து தனியாக கூப்பிடும்போது தான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வேறுத்தவங்க லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அந்த பையனும் வந்து நல்ல ஒரு வரனாக தான் இருந்திருக்கும். ஸோ ஆனாலும் வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படிங்கிறதுனால நோ சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் தான் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு நான் பையன் கூட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு செம்ம சஸ்பீஷியஸ். ஸோ அதனால உங்கள் அம்மா போட்டு உங்களை அப்படி அடிக்கிறாங்க. நீங்கள் சுத்தமாக அழுகவே இல்லை. கண்ணது ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. உங்கள் அம்மா வந்து இது அழுவவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லும்போது அவன் வந்துட்டு பெரியவன் என் கண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே அப்படியே சொல்லியிருப்பீங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு என்னதே மறுபடியும் சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா அடிச்சிருப்பாங்க. ஸோ லைக் எப்படி சொல்கிறது, தொடப்பெல்லாம் பீயும்ல. ஸோ அந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து அடிச்சிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் சுத்தமாக அழுகவே இல்லை. நீங்கள் இன்னைக்கு கீழே மட்டும் பார்த்துட்டா உட்காந்துருக்கீங்க. நீங்கள் இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஐயோ எடி யாரையும் லவ் பண்ணி தொலையிறியாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. ஏம்மா இப்போ கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் உங்களுக்கு நீங்களே சொல்கிற மாதிரி இருக்குது. சத்தமாக சொல்லி தொலை அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் திடீர்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாட்ட கேட்குறீங்க. இது சொல்லி தொலையாது இளவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வெளில போய்ப்பாங்க. குடுக்குறேன்னு உங்கள் கசின்ஸ் எல்லாமே வந்து ஓடி வந்துருப்பாங்க. எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே எழுப்புறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து கேர்ள்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அவங்கள அப்படியே உங்களோட ரூம் கழிச்சிட்டு போயிட்டு என்னாடி ஆச்சு, ஏன்டி எப்படி சில மாதிரி உட்காந்துருக்கா, அழுக கூட மாட்டேங்கிறாடி அடி வாங்கியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுறாங்க. லிட்டரலி அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரீத்தியாங்க வந்து குடுக்குன்னு உள்ளே ஓடி வந்திருப்பாரு. நீங்கள் அடி வாங்கினது எல்லாமே வந்து ஒரு கசன் போய் சொல்லியிருப்பாங்க. இந்த பருவம் ஆள் போய் அடி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு குடுக்குறன்னு அப்படி வந்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா உங்களோட ஃபீமேல் கசின்ஸ் எல்லாமே வந்து பார்ப்பாங்க. இங்கே பாருல என்னாச்சு, ஏன் அத்தை அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அவர் கேட்குறாரு. இப்போ தெரியாது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. தெரியும், நீ என்ன சொன்ன? எஸ் சொல்கிறேன் என்ன இல்லை அப்படிங்கிறாரு. எஸ் சொல்லியிருந்தா என்ன பண்ணிப்பேன்? என்ன சொல்லு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. கல்யாணம் நடக்காதடி அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வாய்ஸ் வந்து லைக் எப்போவுமே அவரோட வாய்ஸ் வந்துட்டு எப்படி சொல்கிறேன்னா லைக் இன்னசென்ட்டாக வில்லேஜ் ஸ்டைலில் தான் இருக்கும். அப்படியே அவரோட வாய்ஸ் மாறிடுச்சு. கல்யாணமே நடக்காதடி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நானும் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் உன்னை அத்தை அடிச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நல்லா வரேண்ணா ஆனால் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறீங்க. நான் பேசாமல் அத்தைகிட்ட போய் சொல்லிடுவா அப்படிங்கிறாரு. சொல்லு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் அத்தை அதுக்கு ஒன்று அடிச்சிருச்சுன்னா அப்படிங்கிறாரு. நல்லா அடிக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க.
சரி நான் அத்தைட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வெளில போகிறாரு. லைக் ரூமை விட்டு வெளில போகிறாரு. உங்கள் கசின்ஸ்லாம் அப்படியே ஒரு வெளில போனதுனால அங்கே ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்கும். ஸோ அங்கே தான் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி குடுக்குன்னு எல்லாம் உள்ளே வந்திருப்பாங்க. என்னாச்சு, ஏதாவது சமாதானம் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே இன்னும் கீழே தான் தலையை அப்படியே குனிஞ்சு போட்டிருக்கீங்க. உங்கள் அம்மாட்ட போய் தேவாங்க, அத்தை அப்படிங்கிறாரு. சொல்லு அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு லிட்டரலி அழுக வருது. எவ்வளோ அடித்தும் தன்னோட பொண்ணை அழுகவே இல்லை. லைக் லிட்டரலி ஒரு ஸ்டோன் அந்த மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மாவுக்கு லிட்டரலி ரொம்ப ஹர்ட்டு. உங்கள் அம்மா எழுதிட்டு இருந்திருக்காங்க. சொல்லு அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அத்தை அழுகாத அத்தை அப்படிங்க. பின்ன அடிச்சுட்டே இருந்தா அவன் அழுகவே மாட்டேங்கிறா அப்படி. லைக் எப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லலாம் இருக்காங்க. அத்தை உனக்கு வயனை கட்டி கொடுக்கணுமா அப்படிங்குவாங்க. ஆமாம், வயசு ஆகிடுச்சு, 19 ஆகிடுச்சு. உனக்கு ஏதாவது வரன்னு பார்த்தா அவள் பேர் தாண்டா, நான் என்ன சொல்கிறேன்னு தெரில, உனக்காவது பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தேவங்க எழுப்புறாங்க. இல்லை வேணாம் அப்படிங்கிறது. எத்தனை நல்லா வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே அவர்கிட்ட சிடுன்னு கேட்குறாங்க. லைக் அவங்க கண்ணில் அப்படியே தண்ணி எல்லாமே வைப் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதான் பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. பார்க்கலாம் வேணாங்க்கா அப்படிங்கிறாரு. உங்கள் அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. எனக்கு வரணும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. உங்கள் அம்மா அப்படியே ஷாக்கு. லைக் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. வயனையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா லைக் ஒரு லாங்கான ஒரு சைலன்ஸ்க்கு அப்புறமா கேட்டிருப்பாங்க. வயனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த மனுஷன் எனக்கு பிடிச்சிருக்கா அப்படி சிட்டுன்னு இருப்பார். லிட்டரலி யார்ட்டுமே பேச மாட்டார். எப்படி சொல்கிறேன்னா அவருக்கு ஒரு 10 வயசுலேருந்தே அப்பத்துலேருந்தே அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு வயசு பிறந்திருப்பீங்க அப்போல்லாம். ஸோ அந்த டைம்லேருந்தே அப்படியே சிட்டுன்னு இருப்பார். யார்கிட்டையுமே அப்படி பழக்கவே மாட்டார். இது சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். ஸோ அதனாலே இவனுக்கெல்லாம் க்ரஷ்ஷா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா அப்படியே அவங்க பார்க்குறாங்க. பையனை பிடிச்சிருக்கா எனக்கு அப்படிங்கிறாரு. அவனை கசினாக தானேடா பாப்பா. இல்லை, என்னால் தாங்க்கா அவள் கல்யாணத்துக்கு வேணான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாரு. உங்கள் அம்மா இன்னும் ஷாக்கு மேலே ஷாக்கு. என்னது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா அப்படியே தேவை பார்க்குறாங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்ன பிடிக்கும்க்கா. கல்யாணம் பண்ணுறேன்னா எங்கள் 2 பேர்த்த பண்ணிவை, இல்லைன்னா 2 சாங்கும் ஒரே நேரத்தில் வரும்க்கா பையன் தான் சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சரண்டாக போயிருப்பார். இந்த மாதிரி அதை சொல்லணும்னு நினைக்கவே இல்லை. பட் ஸ்டில் அவரோட பர்சனாலிட்டி இந்த மாதிரி தான். ஸோ அதனால் அவர் அதை சொல்லிட்டு போயிருப்பார். ஷோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி அவங்க தள்ளக்க வச்சுட்டு மறுபடியும் அப்படியே லைக் இது கிச்சனில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே மறுபடியும் அப்படியே அந்த ஷெல்ஃபுக்கு சப்போர்ட் வச்சு அப்படியே அவங்க அம்மா தரையில் உட்காராங்க. ஐயோ இது 2 பேர் லவ் பண்ணுதுங்களா, பிரச்சனை கூட இல்லை, தம்பி பையன் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அவங்களுக்கு உங்களை பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் ரூமில் தான் உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஃபீமேல் கசின்ஸ்லாம் எப்படியா இப்படியா அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கன்சோல் பண்ணிட்டுருக்காங்க உங்களை. நீங்கள் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறீங்க, நீங்கள் எதுவுமே சொல்லலை. அப்போ தேவங்க அப்படியே உள்ளே வந்துருப்பார். மற்ற கசின்ஸ் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. அவங்களும் எல்லாமே வந்து அப்படின்னா தேவங்க பற்றி கொஞ்சம் இப்படி சொல்கிறேன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் சிட்டுன்னு இருப்பார். அவங்களுக்குலாம் தெரியும்ல. ஸோ நீங்கள் அந்த 2 பேரை விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. பையன் நான் அத்தைட்ட சொல்லிட்டேன் அப்படிங்க. நீங்கள் அப்படியே ஒரு மேலே லைக் அப்படியே தலையை தூக்கி பார்ப்பாங்கல்ல, லைக் வாயிடனான ஆயுஸில் அம்மா என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அத்தை எதுவும் சொல்ல, யோசிச்சு சொல்லும் போல, நான் நீ என்ன சொல்லணும்னு சொல்லியோ அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் உட்காராரு. உங்களோட கை அப்படியே லைக் அவரோட ஹேண்டோட என்டர்பெண்ட் பண்ணி அவரோட லேப்பில் வைக்கிறாரு. என்ன சொல்லுமோ சொல்லிட்டேன் வாயன், அத்தை பார்த்து பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. ஒரு வேளை சித்தி வேணான்னு சொல்லிச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒரு கசின் வந்து லைக் அவள் கொஞ்சம் போல்டான டைப்பெல்லாம் கேட்டிருப்பா. 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்போம், சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொல்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு சிரிப்பு வராமல் இருக்கும். ஓடி போயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்க்குறீங்க. ஓடி போய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ டைம் ஸ்கிப்ஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அம்மா அவங்க கண்ணே பார்க்கல. லிட்ரலி லைக் சாப்பாடெலாம் வைக்கிறாங்க, அவங்க வேலையை அப்படியே பார்க்குறாங்க. பட் ஸ்டில் உங்கள்கிட்ட உங்கள் அம்மா அங்கே பேசல, வேலை மட்டும் விடுவாங்க அவ்வளோதான்.
ஸோ அப்படியே ஒரு சாயங்காலம் ஆகுது. உங்களுக்கு அம்மாட்ட கேட்டே ஆகணும். தேங்க வர சொன்னேன் அப்படின்னு வர சொன்னால் அம்மாட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது உங்களுக்குன்னு தனியாக வந்துட்டு இந்த விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கிட்டலாம் போய்ட்டு அவங்க கசின்ஸு எல்லார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்போது சாயங்காலம் வந்துருப்பீங்க. நீங்கள் உங்கள் அம்மாட்ட அதை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே போய்ட்டு மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. உங்கள் அம்மா கிச்சனில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கேட்குறாங்க. உங்கள் பக்கத்தில் திரும்பியே பார்க்கல. அம்மா தயவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சொல்லு என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. நான் பிடிக்கல நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி அப்போது உனக்கு ஓகேவா நான் ஓகேன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படி அவங்க மூஞ்சி அப்படி லைக் எப்படி சொல்லுவாங்க மூஞ்சி அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சு. அப்போது நீ அதை பற்றி என்ன நினைக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்குறீங்க. அவங்க அம்மாட்ட பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா நீ ஓகே சொன்ன எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பெருமை சொல்கிறீங்க. ஏன்னா வந்துட்டு உங்கள் அம்மா தான் வந்துட்டு அந்த குடும்பத்துக்கே வந்து பொண்ணு. அவங்க சொல்கிறது வந்து எல்லாமே வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. லைக் இவங்க எடுத்த டெசிஷன் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் உங்கள் அம்மா ஃபஸ்ட்டு ஓகே சொல்ல வைக்கிறீங்க நீங்கள் 2 பேருமே. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்கள் அம்மா அப்படியே லைக் கையை அப்படியே அந்த டவலை தொடச்சிட்டு அப்படியே அவங்க பக்கம் திரும்புகிறாங்க. யாராடி கட்டி கொடுக்கலாம் 2 பேரை இப்போ செத்துருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படி அப்படி அப்படின்னு சொல்லிங்க. லைக் என்ன அப்படி அப்படி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் சிரிப்பு வந்திருக்கும் அடிக்கிட்டு. அப்படிலாம் இல்லைம்மா அப்புறத்தையும் அவங்க தான் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு அவன் பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நான் அப்புறம் யோசிச்சு சொல்கிறேன். நீ போ அந்த வேலை இருக்கு அதை போய் பார்ப்போ பின்னாடி கொல்லையில் க்ளீன்லாம் பண்ணோம் போய் அதை பாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு இருந்தாலும் சரி ஓகே அடக்கிட்டு அப்படி நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. லைக் எல்லா வேலையும் பார்க்குறீங்க. உங்கள் அம்மா சிலர்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இது வந்துட்டு ஒரு 9 மணி இருக்கும். சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாமே வந்து வேலைக்குமே வந்து போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அமைதியாக அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா வெளில போயிருப்பாங்க. அப்படி வரும்போது பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படி மேலே தலையை தூக்கி பார்க்குறீங்க. வர அடுத்த முகூர்த்தத்தில் உனக்கு தான் எனக்கு கல்யாணம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஷாக்கை விட உங்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பினஸ்ஸு என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே நீங்கள் கீழே தான் உட்காந்துருப்பீங்களா. ஸோ அப்படியே டப்புன்னு எழுந்திரிச்சிட்டு உங்கள் அம்மா டைட்டாக ஹக் பண்ணுவீங்க. நிஜமாவா அப்படிங்கிறீங்க. ஐயா அப்படின்னு உங்கள் அம்மா கண்டிப்பாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களோட சீக்ஸில் கிஸ் பண்ணுவீங்க. தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைக் அளவு கடந்த எப்படி சொல்கிற அளவு கடந்த ஹாப்பினஸ்ஸை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா லைக் பிடிக்காத மாதிரி நடிக்கிறாங்க உங்கள் அம்மா. நீங்கள் தேங்க்ஸும்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு லைக் உங்கள் கண்ணில் அப்படியே ஹாப்பி டியர்ஸாக இருக்குது உங்கள் கண் ஃபுல்லாக. சரி அழுக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஹக் பண்ணிட்டோம். உங்களோட டியர்ஸ் எல்லாமே வாய்ப் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்றையும் அப்படியே உங்கள் அம்மா தள்ளி போட செகண்டே நீங்கள் அப்படியே குடுன்னு அப்படியே ஓடிருப்பீங்க. லைக் அவங்களோட ஸ்லிப்பர்ஸ் மட்டும் போட்டுட்டு குடுக்குன்னு ஓடிருப்பீங்க. எங்கே போய் தொலைந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பின்னாடி இருந்து சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அங்கே அப்படியே அவங்களை பார்க்கலாம். நீங்கள் அப்படியே லைக் ஸ்லிப்பர்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பீங்களா. ஸோ ஹாஃப் சாரி தான் கட்டியிருப்பீங்க. ஸோ அப்படி குறுக்குன்னு அந்த விவசாயம் நிலத்துக்கு தான் ஓட்டிங்க. ஸோ அவங்க அங்கே தான் வந்து மற்றவங்க கூட வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. ஓகேங்களா. ஸோ அவருமே இங்கே ஃபார்மிங் தான் பண்ணுவார். ஸோ அதனால் நீங்கள் போய்ட்டு தேவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்றீங்க. அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்க்குறாரு. அவரோட கையில் லைட்டாக மண்ணாக இருக்கும்ல. ஸோ அதெல்லாமே வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு தலையில் கட்டுறதுக்குன்னு துணி வச்சுருப்பாங்கல்ல டவல் எப்படி சொல்கிறது கொஞ்சம் நஞ்சு பண்ண அந்த மாதிரி டவல் வச்சுருப்பாங்களே. ஸோ அப்படியே அவர் கையெல்லாம் தொடச்சிட்டு கொடுக்கணும். உங்கள் பக்கம் தப்புறேன் என்னடி ஆச்சு என்ன பிள்ள அப்படிங்காரு. நீங்கள் அப்படியே அவர் டைட்டாக ஹக் பண்ணுவீங்க. யார் பார்க்குறாங்க அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் அத்தை நான் சொல்லுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சு பார்த்து நீங்கள் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அம்மா உன் அம்மாட்ட பேசிடுச்சா அப்படிங்குங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு.
அடுத்த முகூர்த்தம் பார்த்தா வரதுக்கு இன்னும் ஒரு 15 நாள் சம்திங் இருக்குது. நமக்கு அதுக்குள்ளே கல்யாணமா அப்படின்னு சொல்லுங்க. அவருக்கு ஷாக்கு மேலே ஷாக்கு. முதல்ல அவங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க, அது ஃபஸ்ட்டு ஷாக்கு. இன்னொன்று எல்லாத்தையும் பேசிட்டாங்க, அது செகண்ட் ஷாக்கு. அடுத்த 15 நாளுக்குள்ளே கல்யாணம், அது தேர்ட் ஷாக்கு. ஷாக்கு மேலே ஷாக்கு மேலே ஷாக்கு அந்த மனுஷனுக்கு. நிஜமாலுமா அப்படின்னு சொல்லிட்டு லைக் உங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தர் அப்படியே பாஸ் பண்ணிப்பார். அப்புறம் அப்படியே லைக் ஹக்கு பிரேக் பண்ணிட்டு அண்ணா அப்படின்னு சொல்ல கூப்பிட்றாரு. சொல்லுடா அப்படின்னு சொல்ல திரும்பினாங்க. இது வீட்டுக்கு பையனோட உன் அத்தை வந்துருந்தது, வந்து பேசிட்டுலாம் போனாங்க. உனக்கும் பையனுக்கும் தான் அடுத்த ஒரு 15 நாளுக்கு கல்யாணமா, உன்கிட்ட சொன்னாங்களாடா அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்க அண்ணா வந்து சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே டப்புன்னு ஒரு போய் சொல்லிட்டு பக்கம் அவன் அப்படியே கங்க்ராட்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் பேட் பண்ணிட்டு அப்படியே போயிருப்பான். அப்புறம் அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுக்குன்னு போய்ட்டு ஹக் பண்ணிட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவங்கள அப்படியே அந்த ரோட்டுக்கிட்ட தான் நின்றுருப்பீங்க. ஸோ லைக் இந்த பக்கம் வந்துட்டு ஒரு இந்த ஃபார்மிங் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து அது பக்கமாகவே லைக் லிட்ரலி ஒட்டி ஒரு ரோடு இருக்கும். ஸோ அங்கே தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே உங்களை கிரவுண்ட் வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே சுற்றுறாரு. நீங்கள் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, சிரிப்பாக வருது உங்களுக்கு, சிரிப்பும் வருது. 2 பேருக்குமே அப்படியே ஹாப்பி டியர்ஸாக இருக்குது. ஃபைனலி கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் டேட் பண்ணியிருப்போம். எத்தனை வருஷம், ஒரு வருஷம்தான், வாயை பொத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு வருஷம்னாலும் 365 நாள் 365 அப்படின்னு சொல்லிங்க வர பார்க்குறீங்க. ஏன்னா எழவோ எனக்கெல்லாம் கரெக்டாக தான் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400 நாள் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டவங்க ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சென்னில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஜஸ்ட் அந்த இதை ஃபீல் பண்ணிட்டு அவரோட சின்னில் வந்துட்டு லைக் உங்கள் ஹைட்டுக்கு அதுதான் ஏட்டும் பல்ல சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சின்னில் அப்படியே கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு 5 days வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம்ல. ஸோ அந்த எப்படின்னா வில்லேஜில் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, என்கேஜ்மெண்ட் அந்த எல்லாமே வந்து ஃபஸ்ட்டே வைக்க மாட்டாங்க. ஸோ டேரெக்டாகவே வந்து கல்யாணம் தான் வந்து கோவிட்லேயே பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ 5 daysக்கு முன்னாடி அந்த மனுஷன் வந்துட்டு வீட்டில் தான் சும்மா வெளில உட்காந்துருக்காரு. லைக் இந்த திண்ணன்னு சொல்லுவாங்கள்ல வீட்டிலலாம். ஸோ அந்த இடத்துல தான் அந்த மனுஷன் அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வரதுனால வெட்டிங்கில் வந்து நல்லா கிராண்டாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அந்த மனுஷன் அப்படியே கால் மேலே கால் போட்டு சும்மா அப்படியே உட்காந்துருக்காரு. அவங்க சிப்ளிங்ஸு கசின்ஸ் எல்லாமே வந்து பேசிகிட்ருக்காங்க. இவரும் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டாங்கல்ல, பிகாஸ் உங்களை வந்துட்டு வீட்டிலேருந்து வெளில ஸோ என்ன ஒரு 5 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெளில அந்த மனுஷன் வருவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. பிகாஸ் உங்கள் வீட்டில் தான், உங்கள் வீட்டு திண்ணையில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இதுலையுமே வந்துட்டு அங்கே கேஷுவல் தான். பிகாஸ் இவர் வந்து உங்களோட இவர் வந்து உங்களோட மாமா பையன் தானே. ஸோ அதனால் வந்துட்டு இவங்க அங்கே இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ டைம் ஸ்கிப்ஸ் தான். ஸோ ஒரு 5 daysக்கு அப்புறம் ஸோ இன்றைக்கி தான் உங்களுக்கும் தயாங்கும் வந்துட்டு கல்யாணம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு எப்படி டீப் ரெட்டு வித் கோல்டன் சில்க் பார்டர் வச்ச மாதிரி ஒரு saree வந்து போட்டிருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸுமே வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்களுக்கு லாங் ஹேரு அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே பர்ஃபெக்ட், லிட்ரலி பர்ஃபெக்ட், செம்ம அழகாக இருப்பீங்க நீங்கள். அதுவும் இப்போது அந்த சாரியில் வரையா அந்த மனுஷன் அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே ஜொல்லு ஊற்றி பார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே அங்கே மணமேட்டில் உட்காந்துட்டு அப்படியே உங்களை அப்படி தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு சிரிப்பு வேற நடந்து வந்துட்டு இருக்கும்போது லைக் உங்களுக்கு வந்துட்டு ஃபைனலி அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தாட் இருக்குது. இவன் இப்படி பார்க்குறதுலையும் உங்களுக்கு சிரிப்பு வேறு வருது. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே போய்ட்டு அவர் பக்கத்தில் உட்காடுறீங்க. மற்றவங்க ஃபுல்லாமே அவங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஸோ முன்னாடி ஃபுல்லாமே கெஸ்ட் ஃபுல்லாமே அந்த சேரில் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்சுவலாக சொல்லுவாங்கல்ல, ஸோ அது தாலியோட போகுது. எல்லாருமே வந்து பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வச்சுட்டு கையில் அரிசி ரோஸ் பெட்டல்ஸுமே அதில் இருக்கும்ல. ஸோ அப்படி தான் வந்து எல்லாமே எடுத்துக்கிட்டுருவாங்க. ஸோ அப்படியே ப்ரீஸ்ட் ஐயர் வந்து கெட்டிமேளம் அப்படிங்கிறாரு. அவரும் அப்படியே தாலி வந்துட்டு உங்களோட குடும்பத்திலே பெரியவங்க தான் வந்து எடுத்து கொடுப்பாங்கல்ல. ஸோ அதனால் அவங்க அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. தயாங்க வாங்கிட்டு அவங்க கழுத்தில் கட்டுறாரு. உங்களுக்கு
நீங்கள் லைக் பெருசாக வந்து வைடாக ஸ்மைல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏன்னா பிகாஸ் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்களா. ஸோ அதனால கீழே குஞ்சு அப்படியே ஸ்மைல்லாம் ஹைட் பண்ணுறீங்க. அதையோ அங்கே சிரிப்பாக வருது. அவங்க அப்படியே அவங்க பக்கம் அப்படியே திரும்பிட்டு அப்படின்னு சொல்கிறவங்க ஃபோர்ஹெட்டில் ஜென்டலாக கிஸ் பண்ணுறாரு. எல்லாருக்குமே வந்து ஆஹா க்யூட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதே எல்லா ரிச்சுவல்ஸுமே முடியுது. இந்த காலில் மெட்டி போடுறது, ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு அந்த குங்குமம் வைப்பாங்கல்ல. ஸோ லைக் வகுடு எடுப்போம்ல. ஸோ அந்த ஸ்டார்டிங் இடத்துல வைப்பாங்கள்ல. ஸோ அது எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ நைட்டுடா. ஸோ அப்படியே வந்து நைட்டும் ஆகுதுடா. ஸோ நீங்கள் வந்துட்டு லைக் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து எப்படி ரெடி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு எப்படின்னா இன்றைக்கி இப்போ நீ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. பிகாஸ் நீங்கள் 2 பேரும் ஒரு தடவை ஸ்னீக்கியாக லைக் எப்படி சொல்கிறதுனா ஒளிஞ்சிக்கிட்டு வெளில போயிட்டு பண்ணுவாங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை பண்ணிப்பீங்க போல. ஸோ அதனால் இப்போ பண்ண போகிறோமான்னு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருக்குது. பட் ஸ்டில் ஓகே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலையில் பால் சொம்பெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. நீங்கள் யாருமே கூட வரானோ நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ அப்படியே அவங்க கசின்ஸாக வந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து அவங்க விட்டுட்டு அவங்க எல்லாமே வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல. லைக் கெஸ்ட் ஹவுஸ்லாம் அந்த மாதிரி கிடையாது. அந்த சிட்டியில் இருக்க மாதிரி லைக் அங்கே எப்படி இருக்குங்க இவங்களுக்குன்னு தனியாக வந்துட்டு வீடு இருக்கும்ல. லைக் இன்னொரு ஒரு கெஸ்ட்டோட வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அங்கே வந்து போயிருக்காங்க. இங்கே இப்போ நீங்களும் அவங்க மட்டும்தான் லைக் ஒருத்தர் மட்டும் லைக் உங்களை வந்து பார்த்துக்கணும். யாராவது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால வெளியில் என்ட்ரன்ஸில் வந்துட்டு முன்னாடி வந்து பெட்டு போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அங்கே வந்துட்டு ஒருத்தர் படுத்துருக்காங்க. அவள் தான். நீங்கள் உள்ளே லாஸ்ட் ரூமில் இருப்பீங்க. லைக் உள்ளே டீப்பாக போனால் அங்கே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் உள்ளே போய்ட்டு கதவை லாக் போட்டு அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்க்குற லைக் நக்கலாக பார்க்குறாரு. என்ன பெருக்கு இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லொட்டுன்னு அந்த லைக் எப்படின்னா சின்னதாக ஒரு ஸ்டூல் மாதிரி பக்கத்தில் இருக்கும் பெட்டில். ஸோ அதில் அப்படியே நீங்கள் அந்த சொம்பை வச்சுட்டு நீங்கள் அப்படியே பக்கத்தில் உட்காருங்க. நான் கூட ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணுமோன்னு நினச்சேன்டி அப்படின்னு சொல்லிட்டு லைக் உங்களோட வேஸ்ட்டில் வந்துட்டு அவரோட ஆர்ம்ஸை வந்து ப்ராப் பண்ண உங்களை பக்கத்தில் இழுக்கிறாரு. கல்யாணம்லாம் ஓடி போயெல்லாம் நான் வந்திருக்கவே மாட்டேன்டா. வந்திருக்க மாட்டேன், நான் தூக்கிட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே முறைக்கிறீங்க. சரி அதான் ஆயிடுச்சுல விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை அப்படியே அவரோட லேப்பில் அப்படியே இழுத்து உட்கார வச்சுருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னடா பண்ண பார்க்குற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஏன் எதுவும் தெரியாதோ அப்படிங்கிறாரு. தெரியாது அப்படிங்கிறீங்க. சரி விடு நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறாரு. எட்டு சிரிப்பட்டாய் அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எதுவுமே சொல்ல லைக் ரியாக்டே பண்ணல. சரி சொல்லிக் கொடு அப்படிங்கிறீங்க. அவருக்கும் சிரிப்பு வந்திருக்கும். சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே லைக் உங்களோட அந்த முந்தான பல்லுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது அப்படியே நீங்கள் வந்து அங்கே ஹூக்கு மாதிரி அந்த இடத்துல போட்டுருப்பீங்களா ஜாக்கெட்டோட சேர்த்து வச்சு. ஸோ அதை அப்படியே அவர் ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவர் கையை அப்படியே குறுக்குன்னு பார்த்துட்ருக்கீங்க. அவர் இதுக்கு நீ பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. எந்த ஒரு பொண்டாட்டி இதை மாதிரிலாம் பண்ண மாட்டா தெரியுமா. லைக் ஏன்டி உனக்கு எக்ஸைட்மெண்ட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே அவங்கள்ட்ட கேட்குறாரு. இல்லை அப்படிங்க. ஏன் எக்ஸைட்மெண்ட்டே இல்லை. அதான் அவங்க கூட ஏற்கனவே பண்ணியிருக்கல. எப்படா எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அப்படின்னா வேறு ஒருத்தவங்களாம் எக்ஸைட் இருக்கும். சத்தியமாக இருக்கும். உனக்கு எதை கூட அடிப்பேனே தெரியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே லைக் த்ரெட்டன் பண்ணுறாரு. அடிப்பியா அவங்க. ஆமாம் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லேப்லேருந்து அப்படியே டப்புன்னு உங்களை அப்படியே பெட்டில் தூக்கி போடுறாரு. இதோ உங்கள் மாடல் அடிக்கிறதோ. ஆமாம் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்க மேலே அப்படியே ஹோவர் ஆகிறாரு. ஸோ டப் அப்படியே இந்த ஹூக்ஸ் எல்லாமே டக்குன்னு அன்ஹூக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே லைக் உங்களுக்கு இது வந்துட்டு அப்படி லைக் கூசுது உங்களுக்கு. எப்படின்னா இருந்தாலும் முன்னாடி போனாலும் உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரி அப்படியே ஏன்னா நீங்கள் வெளியில் எதுவுமே காட்டிக்கல. லைக் போர் அடிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வச்சுட்டு அப்படியே சும்மா படுத்துருக்கீங்க. அவரோட அன்ஹூக் பண்ணிட்டு அப்படியே அவங்க பார்த்து அப்படியே குறுக்குன்னு பார்க்குறாரு. எனக்கு நிஜமாலுமே எதுவும் தோணலை என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. உடனே அவரோட ஹேண்ட் அப்படியே உங்களுக்கு டவுன் கப் பண்ணியிருப்பார். அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு காசு போல வந்திருக்கும். நீங்கள் அப்படியே சைலண்டாக அப்படியே மறைச்சிக்கிட்டீங்க. மேடமுக்கு எதுவும் வெளில காஃபிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஃபிங்கர்ஸ் வச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நீங்கள் ஷோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே முன்னகிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்குள்ளே நீங்கள் வெளில எதுவுமே காமிச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் அப்படியே லைக் சைலண்டாக இருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஒன்றே டப்புன்னு பொய்யிட்டு அப்படிங்க.
ஓ கை வேணாமா வேறையா அப்படிங்கிறாரு. ஐயோ இவன் எது வரைச்சாலும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே மனசில் அப்படி நினச்சிட்டு நீங்கள் எதுவும் வேணாம் எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிறீங்க. அடியே ஃபஸ்ட் நைட்டை போய் இவ்வளோ தூங்குவான் அடி அப்படிங்காங்க. தூங்குவாங்களே அப்படிங்கிறாங்க. அது அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோண்டி அப்படின்னு சொல்லிட்டு லைக் பவுட் பண்ணிட்டு சொல்வார். அவரோட லிப்ஸை வந்துட்டு இப்போ நான் ஹார்ட் ஷேப்டாக செர்ரி லிப்ஸ் அந்த மாதிரி அந்த மனுஷனுக்கு இருக்கும்ல, அது அப்படியே ஒரு ஹார்ட் மாதிரி இருக்கும். ரொம்ப வச்சு அப்படியே பிடிச்சி கடிக்கணும் போல் தோணுது. லைக் உங்களுக்கு நீங்களோட தோணிங்க அப்படியே பொண்ணு மாதிரியே லிப்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் உங்களோட 2 ஃபிங்கர்ஸுமே வந்துட்டு அப்படியே லைக் அரிக்குது பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. அவர் அப்படியே தெரியுது நீங்கள் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் முன்னாடி வந்து சொல்லியிருப்பீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதடா எனக்கு இப்போலாம் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி அப்படியே வேலை பண்ணார். அப்படியே லைக் உள்ளே ரொம்ப டீப்பாக புஷ் பண்ணுறாரு. நீங்கள் ஜஸ்ட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே லைக் நீல் டவுன் பண்ண வச்சுருப்பாரு. எதுக்கு நீல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை நல்லா தலையை தூக்கி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கும் தெரியும். ஸோ நீல் டவுன் பொசிஷன் வந்து எதுக்கு நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்ல. ஸோ அப்படியே ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்புறமா நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு லைக் உங்களுக்கு அப்படியே இவ்வளோ ப்ரீத்திங் லைக் ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்குலாம் 2 பேத்துக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அவர் அப்படியே டப்புன்னு அவங்க நெஞ்சில் அப்படியே படுத்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நெக்கில் வந்து லைட்டாக அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே படுத்துருப்பாரு. அப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு கதை எல்லாம் நிப்பாட்டிருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு சிரிப்பார வருது. நீங்கள் அப்படியே சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அவர் நீ தான் அப்படி சொன்ன, நான் தான் சொன்னேண்ணா அப்படிங்கிறாரு. இருந்தாலும் முன்னாடி பண்ணாத டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாண்டா சொல்கிறீங்க. அவருக்கு சிரிப்பு வருது. அதுவா எப்படியா இருந்தாலும் நான் தான் அவனை கட்டிப்பேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடி அப்படிங்கிறாரு. அதான் எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அதனால் புதுசாக கற்றுக்கிட்டியா பண்ணியா ஏச்சி பண்ணினேன் ஆளப்பாரு யாரும் பன்னீர் கற்றுக்குவான் எப்படி சொல்கிறது. ஃபோனில் பார்த்தேன்டி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஆனவங்களை பார்க்குறீங்க. ஃபோனில் பார்த்தியா அப்படின்னு சொல்ல கேட்குறீங்க. ஃபோனில் கிறிஸ்டல் கிளியராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்கடி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. லைக் அவரோட ஹேர் அப்படியே ப்ரௌடாக அப்படியே ஃப்ளிப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அதை பார்த்து மறைக்கிறீங்க. வெக்கமா இல்லை ஃபோனை பார்த்து கற்றுக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. எங்களுக்கு ஒன்றும் சுத்தமாக தெரியாமலாம் கிடையாது சரியா, உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஜஸ்ட் அடிஷ்னலாக கற்றுக்கிட்டேன்டி, எப்படி இருந்தாலும் உங்க கூட தானே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு கிஸ் பண்ணியிருப்பாடா. ஸோ இதில் தானே வருஷம் ஹாப்பி என்டிங். Bye bye, I love you all.